நீங்கள் கஸ்டமர் கிட்ட வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கடை மேலே கொஞ்சம் இஷ்யூ வந்தது. கஸ்டமர் கிட்ட மரியாதை குறைவாக நடந்தால் திரும்ப கஸ்டமர் கிட்ட தானே வியாபாரம் பண்ணணும். இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வர, எங்கள் வீட்டுக்கே நீ வராதுன்னு சொல்லிட்டா நாளைக்கு எப்படி வருவேன்? வரமாட்டேன் இல்லை, அப்புறம் எப்படி நான் உன்னை வராதுன்னு சொல்லுவேன்? வராதுன்னு சொன்னால் அப்போ உன் மேலே எனக்கு எவ்வளோ கோபம் இருந்திருக்கணும். நீ என்னென்ன தப்பு பண்ணியிருப்ப? நான் சொல்கிறேன், மேடம் நான் ஒண்டி தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் ஹெல்ப்பு கால் இல்லை, உங்களுக்கு நான் சமைச்சு போடணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் சாப்பிட்டு இலைய குப்பைத்தட்டில் போட்டு தட்டை ஓரமாக வச்சுட்டு போங்கன்னு தொண்டை வலிக்க சொல்லினுக்கிறேன். நான் இந்த ஒரு 2 வருஷத்தில் இந்த மாதிரி பிரபலமான பிறகு எவ்வளோ தட்டு 10,000 தட்டு வாங்கியிருக்கிறேன். 2 வருஷத்துக்கு 10,000 தட்டு வாங்கியிருக்கிறேன். கடைக்காரன் என்னை பார்த்து சிரிக்கிறான், தட்டி சாப்பிட்றியாமான்னு கேட்குறாரு. அப்போ அதை மாதிரி சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் சாப்பிட்டு கொஞ்சம் தட்டை இதை கூட இங்கே வைக்க முடியாது, சாப்பிட்றாங்க, நான் தான் சுத்தம் பண்ண இந்த இடத்த அப்படியே நாய்க்கு இழுத்து வைக்கிறாங்க, காக்காக்கு வச்சுட்டு போடுறாங்க. பீச்சு பொது இடம், நாளைக்கு பொழுது போனோன்னு என்ன பண்ணுவாங்க? இந்த இடம் மண்ணாக இருக்கிறதால வந்து உட்கார வருவாங்க. அவங்க என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு 90 வேலை நான் உனக்கு செஞ்சு வைக்கிறேன், எனக்கு 10% வேலை அந்த இலையை குப்பத்தில் போட்டு தட்டை தனியாக வைக்கணும். அது செய்ய முடியாதுங்களா? அதை செய்யாதவங்க நான் என்ன பண்ணுவேன்? நடிகருங்க கிட்ட போய் கேளு, சுந்தரிகா கலையை பேர் எத்தனை பேர் சாட்டிங்கன்னு சொல்லிக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, சிம்புக்கு அடிக்கடி போவோம், நிரோஷா, நளினி மேடம், கணேஷ், தியாகு, நிறைய பேர் வந்துருக்குறாங்க. இரணி படம் எடுத்தாங்க, கடை திறந்தாங்களே விஜய் சேதுபதி. நல்லா இல்லாத சாப்பாடை கொடுத்தாதான் நம்ம பை பண்ணணும். நல்ல ஃபுட்டு கொடுக்கும்போது இதுக்கு ஒரு நாளைக்கு விடுவு காலம் பிறக்கும், மொல்லமாக பிறக்கும்னு நினச்சேன். ஆனால் 19 வருஷம் ஆச்சு இதுக்கு பிறக்கிறதுக்கு. ஒரே கஷ்டம்னா தெரியுமா? இவ்வளோ கடை வச்சு இவ்வளோ ஃபேமஸ் ஆகியும் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்போ நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்றதை நீங்கள் யோசனை பண்ணி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நான் இன்னமும் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னா அப்போ மக்கள்கிட்டேருந்து நான் ஒரு பைசாவாக சம்பாதிக்கிறேன், ஒரு ரூபாவாக சம்பாதிக்கல, ஒரு பைசாவாக சம்பாதிக்கிறேன். மொல்லமாக முன்னேறலாம். நல்லவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு 19 வருஷம் தேவைப்பட்டுது. அவ்வளோ பேரும் சாப்பிட்டும் பார்த்தாங்க, சாதாரணமாக கொடுத்துடல. முதல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டு அவங்க உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இதை 2வது நாங்கள் எப்படி இந்த இடத்த வச்சுக்கிறோம், பப்ளிக்கில் சமைச்சாலும் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் இதை. எனக்கு உங்கள் கடையில் ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் என்னென்ன கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்குமா. ஒருத்தருக்கு எறா பிடிக்கும், ஒருத்தருக்கு வஞ்சிர மீன் பிடிக்கும், ஒருத்தவங்க இந்த வறுத்த ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? குழம்பு மீன் சாப்பாடு மட்டும் சாப்பிடலான்னு நினைப்பாங்க. டெய்லி ஃபிஷ்ஷு சாப்பிட்றமேன்ட்டு என்ன பண்ணுவாங்க? தலைகறி சாப்பிட்லான்னு நினைப்பாங்க. சரி ஒரு நாளைக்கு ரிவர் சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க. சில இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐட்டம். 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா 90 பேர் டேங்க்ஸ் விட்டு போவாங்க. நல்ல சாப்பாடு நல்லாயிருக்கும், வீட்டில் சாப்பிட்ற மாரி சாப்பாடு. எல்லாம் மீன் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதேமாரி இருக்கும். மீன், எறா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பாடு எல்லாமே எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த கடை, இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுடைய கை பக்குவம், தரமான உணவு. சித்தி வீட்டில் சமைக்கல, ஸோ இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க, இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் சித்தி வீட்டு சாப்பாடோட இந்த சாப்பாடு நல்லா இருக்கு? எங்கள் வீட்டு சாப்பாடோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த ஷாப்பில் வந்து எது உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? எறா நல்லாயிருக்கு, வஞ்சிரம் மீன் நல்லாயிருக்கு. வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான்ஸ். ப்ரைஸ்லாம் எப்படின்னா இருக்குது? ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் ஃபீஸபிள். இட்ஸ் அ நார்மல் ப்ரைஸ் ஒன்லி.